நம்முடைய குணக்கேடுல உணர்ந்து ஒத்துக்கிட்டு ஒப்படைக்கான காரணமாக தான் சோதனைகள் தொடருது. ஒத்துக்கிட்டா அவங்க சுருக்கப்பட்டு காலத்தவங்க சுருக்கப்பட்டு ஒரு 4 நாளைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை ஒரே நாள் அல்லது அரை நாளா முடிஞ்சிடும். ஒரு உபாதைகள் ஆகட்டும், ஒரு கஷ்டமாகட்டும், ஒரு சின்ன சின்ன உபாதைகள் தொடர்ந்துட்டு இருக்குன்னு சொன்னா இதுக்கு காரண காரியம் நம்ம வெளியே ஆராய்ஞ்சிட்டு இருக்கோம், நம்ம உணரட்டும். இதனால இருக்குமோ அதனால இருக்குமோ அறிவு கொண்டு பார்க்க ஆரம்பிச்சிடும். இல்ல நம்ம அவசரத்தின் காரணமாக, நம்ம இறைவனை மறந்ததன் காரணமாக, அல்லது நம்முடைய உணர்ச்சியின் காரணமாக இந்த சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது, என்ன மன்னிச்சிருவனே மீட்டு கொடுக்குன்னு கேட்டீங்கன்னா யாரையும் குற்றம் சொல்லாம, இறைவனை பத்திய அதிர்ச்சி அவன் மேல நம்ம நிராசப்பட்டுறாம, அவன் ரொம்ப சோதிக்கிறான்னு சொல்லாம, அல்லது நம்ம மற்ற படைப்புகளை ஏதாவது குறை சொல்லாம அவனுடைய தீர்ப்புக்கு பணிஞ்சு சரணம் சொன்னா அங்க உங்களுக்கு வெளிப்படையான சோதனை காலங்கள் சுருக்கப்படும். சின்ன சின்ன அசைகள் மட்டும்தான், சின்ன சின்ன ஒரு உதாரணத்துக்கு ஒரு கட்டி வர மாதிரி இருக்கு காலில் அல்லது கையில, எங்கேயாவது ஜுரம் வர மாதிரி இருக்கு, அது சளி பிடிக்கிற மாதிரி இருக்கு, இதெல்லாம் நமக்கு தெரியும். அந்த சிம்டம்ஸ் கொஞ்சம் வரும்போது தெரிஞ்சிடும். இப்பவே உதவி தேடிடணும். அது வந்தா 4 நாளைக்கு இருக்கும் அப்படின்னு பாவங்களை மன்னிச்சிரு. ஒரு உபாதைகள் வர்றதுக்கு ஒரு முன்னறிவிப்பு இருக்கு நம்ம எல்லாருக்குமே. உணர்வா வரலனா கூட உணர்வை கவனிக்க தவறிட்டோம், உடல்ல தெரிய ஆரம்பிக்குது, இங்க ஒரு நகை சுற்றி வர மாதிரி இருக்குது, அல்லது ஒரு அரிப்பு லேசா அறிக்க ஆரம்பிக்குது, அல்லது சின்ன ஒரு கஷ்டம் இருக்குது நமக்கு அப்படின்னு சொல்லும் போது வேண்டாம் கேட்ட மன்னிச்சு மீட்டு கொடுத்து. ஏன்னு சொன்னா கஷ்டங்கள் வந்ததுக்கு அப்புறம் அந்த மீட்டு கொடுக்க போறோம்ல, மீட்டு கொடுத்துட்டு இருக்கான். அப்ப கஷ்டத்துக்கு வர முடியும் கேட்ட விட்ட மாட்டான். அந்த அளவுக்கு பிரித்ததில் இருப்பதன் காரணமாகும். அது மட்டும் இல்ல, அந்த தீமைகள் வரும்பொழுது அதுக்கு அவனுடைய தீர்ப்புக்கு பணிஞ்சன் காரணமாகும். அவனுடைய தீர்ப்போ உங்களுக்கு எந்த கஷ்டமா இருந்தா நீங்க தான் காரணம்னு சொல்லும் பொழுது அதை நம்ம உணர்ந்து ஒத்துக்கிட்டு ஒப்படைக்கும் போது மறந்தாலும் மறந்த பார்த்து மன்னிச்சிட்டு, ஏதோ கவனக்குறவாயிட்டேன், உன் நினைவு குறைஞ்சிருச்சு, நினைவில்லாம ஆயிட்டேன், அல்லது நினைக்காம சாப்பிட்டேன், உன்னை நினைக்காம செஞ்சுட்டேன், உன் ஒப்படைக்காம செஞ்சுட்டேன், அல்லது நான் கொஞ்சம் கோவப்பட்டுட்டேன், இப்படி எந்த விஷயமா இருந்தாலும் சரி அதன் காரணமா சில விளைவுகள் வரும் பொழுது உடல்ல சில கஷ்டங்கள் லேசா தெரியும் பொழுதே இறைவன் தெரியும் சொன்னா அவன் அதை மீட்டு கொடுத்து நன்மையை கொடுப்பான். அப்படி நம்ம இன்னும் ஞானங்களோடு இறைவன் இருக்கு.